திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டது தொடர்பாக பாஜகவின் சேர்ந்த சுப்பிரமணியம் சுவாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை இன்று விசாரணை செய்த நீதிபதி, விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டது தொடர்பான ஆய்வுகளில் அறிக்கை தெளிவில்லாமல் உள்ளது. இந்த விவகாரம் குறித்து முறையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றால் பத்திரிகையாளர்களுக்கு ஏன் சொல்ல வேண்டும்? திருப்பதி லட்டு பிரசாதம் தொடர்பான ஆய்வு முடிவுகள் ஜூலை மாதம் வந்த நிலையில் அதனை செப்டம்பர் மாதம் வெளியிட்டது ஏன்? மத நம்பிக்கைகளை மதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள், கலப்பட நெய்தான் பிரசாதத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதை உறுதி செய்து விட்டீர்களா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு ஆந்திர மாநில அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்னும் உறுதி செய்யவில்லை, அதற்கான விசாரணை நடந்து வருவதாக தெரிவித்தார். இதனை அடுத்து நீதிபதிகள், கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான முழுமையான ஆதாரம் இல்லை என்று கூறுகிறார். சிறப்பு புலனாய்வு குழுவின் முடிவுகள் வெளியாகும் முன்பே ஊடகத்தில் செல்ல வேண்டிய அவசியம் ஏன்? லட்டு பிரசாதத்தில் மீன் எண்ணெய் கலக்கப்பட்டது என்று அர்த்தமாகாது. நெய்யின் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆய்வறிக்கையில் உறுதியாக கூறப்படவில்லை. சோயா பீன்ஸ் அல்லது தேங்காய் எண்ணெயாக கூட அது இருக்கலாம் என்று ஆய்வு அறிக்கை தெரிவிக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் கடவுளை அரசில் இருந்து தள்ளி வைக்க வேண்டும் என்றும் திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர மாநில அரசு மற்றும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர்.